நல்லா இது காரம்னா அந்த மாதிரி காரம்லாம் இல்லை, அப்படி இங்கே வச்சு நான் அப்படி தொண்டில் இங்கேயாச்சும் வாயிலேருந்து அப்படி தொண்டை வரைக்கும் அப்படியே மைல்டாக போகுது. ஆனால் நம்ம வீட்டு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி. ஆமாம், கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பெரியவங்க பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒன்று தருவாங்க, நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணலாம். வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு குழம்பு, பெப்பர் குழம்பு சொல்லுவாங்கல்ல, அந்த பெப்பர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகு குழம்பு வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு குழம்புன்னு சொல்லலாம். அதாவது சார், நம்ம மிளகு குழம்பு வந்து சில பேர் வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க, தக்காளி போட்டு பண்ணுவாங்க, இல்லை சில பேர் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு பண்ணுவாங்க. நம்ம அது எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் இந்த மிளகு குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் குழம்பு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3ஆவது நாள் 2ஆவது நாள் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு கிரேவி செஞ்சுனாங்க. கட்டு சாத்தும் போது முக்கியமான மிளகு குழம்பு இது. அதை முடிச்சுட்டு தான் கட்டு சாதமே முடிப்பாங்க பிராமின்ஸில். ஏன் அப்படி? ஆமாம், அவங்க வந்து பத்திய குழம்பு இது. எல்லாம் 3 நாள் பிராமின்ஸ் வந்து 3 நாள் கல்யாணம், 3 நாள் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பாடு. அவங்க கடைசி நாள் சாப்பிட்டு இந்த மிளகு குழம்பு சாப்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனை சாப்பிட்றதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இதில் வந்து தோரம்பருப்பு, முழுதனியா, மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து அரைக்கிறாங்க. இதில் கருவேப்பிலை எவ்வளோ போடணும், மிளகு எந்த ஸ்டேஜில் போடணும்? மிளகு போட்டு சும்மா ஒரு 30 செகண்டு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி வறுக்கக்கூடாது? அதாவது மிளகு ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். மிளகு போடும்போது எப்போ போட்டு குக் பண்ணும், இந்த மாதிரி பக்குவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நல்லெண்ணெய் சாப்பிடும்போது ஆயில். ஆமாம், வெரி குட். நம்ம யாரை மீட் பண்ண போறோம்னா, நம்ம அச்சு கேட்டரிங் உரிமையாளர், அதாவது நம்ம அண்ணன் திரு குப்புசாமி சார் தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகு குழம்பு எங்களுடைய மாஸ்டர் ஹரி செய்யும்போது ரொம்ப பிரமாதமாக செய்வார். குப்புசாமி சாரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அச்சு கேட்டரிங் கிட்ட 17 வருஷமாக ரன் பண்ணிட்டு வராரு. அவங்க அதே டைமில் இங்கே நிறைய பலகாரம்லாம் பண்ணிட்டு வராங்க. வணக்கம், என் பேர் குப்புசாமி. அச்சு கேட்டரிங், புத்தரி தெரு, காஞ்சிபுரம். என்னுடைய செல் நம்பர் 7904184488 9789750705. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கின்றதை எங்களுக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். உங்கள் வீட்டு விசேஷம் எதுவாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் நாங்கள் செய்து தருவோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதத்துக்கு ஆயிடுச்சு நம்ம கட்சியில் வந்து பண்ணி. ஆமாம், சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம சார் சொன்னார், குப்புசாமி சார் சொன்னார், ஆமாம் சார், நீங்கள் வைக்கிற மிளகு குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம் சார். இதுவே வந்து நான் ஒரு மண்டபத்தில் போய் நீங்கள் பண்ணுறீங்க, நான் இல்லை நீங்கள் மண்டபத்தில் போய் நீங்கள் பண்ணுறீங்க, அங்கேயும் இதே பக்குவமாக இல்லை அங்கே லைட்டாக இதே பக்குவம் தான், மாற்ற மாட்டோம். தக்காளி மட்டும்தான் சேர்ப்போம். ஓகே. ஏன்னா அது வந்து நாங்கள் அன்னியோட இது பண்ணிவிடுவோம். அதிகபட்சமாக இருந்தால் கூட யாராவது கல்யாணத்துக்கு வரவங்க கஸ்டமர் வாங்கி போகிறாங்கன்னா 2 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ பேசிட்டே பண்ணலாம். பண்ணிடலாம். எனக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்களா? சொல்லிடுறேன் சார். ஓகே. தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், புளி 100 கிராம், மிளகா 4 நம்பர், தனியா 50 கிராம், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெல்லம் 50 கிராம், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிப்புக்கு, நல்லெண்ணெய் 200 கிராம். தேவை. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த மசாலா வறுத்துக்கிறோம். அரவைக்கு நல்லெண்ணெய் தான் முக்கியமாக. நல்லெண்ணெய் கண்டிப்பாக ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான். மருத்துவ குணம் கொண்ட குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, மருந்து மாதிரியே அதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் வேறு எந்த எண்ணெயும் வேண்டாம். வேறு எந்த எண்ணெயும் வேண்டாம். ஷோர், ஓகே. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வீட்டில் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் போதுமா? அது போகிறோம் சார். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் சொல்லியிருந்தோம், ஒரு 1/2 ஸ்பூன் வறுக்கிறதுக்கு போட்டுக்கிறோம். ஓகே. 1/2 ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு தாளிக்க சொல்ல போட்டுக்கிறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் துவரம்பருப்பு, வெந்தயம் வந்து அந்த புளிப்பு வந்து யூஸ் பண்ணுறோமா? ஆமாம் சார். வெந்தயம் வந்து லைட்டாக அந்த இது இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாமே சாம்பார் குழம்பு யூஸ் பண்ணால் வெந்தயம் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இப்போ துவரம்பருப்பு. ஓகே. துவரம்பருப்பு எதுக்காக போடுறோம்? துவரம்பருப்பு வந்து திக்னஸ்க்கோசம் போடுறோம். நல்லா வந்து மிளகு குழம்பு திக்னஸ் இருக்கும். இந்த துவரம்பருப்பு வறுத்து நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா வாசனையே கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தனியா கொடுங்க. தனியா அதேமாதிரி இந்த நம்ம மிளகு குழம்புக்கு தனியா போட்டு வறுத்து அரைச்சி ஊற்றிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம். நம்ம வீட்டு சாப்பாடில்
மல்லி இல்லாத உணவே இருக்காது. ஆமாம் சார், கண்டிப்பாக மல்லி பச்சை மல்லியாக இருக்கும், இல்லை பொடியாக இருக்கும். ஆமாம், நம்ம வீட்டு சாப்பிட்றதுனா இந்தியன் மெனுவில். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு பொன்னவரம் ஆகணுன்னா கருவேப்பிலை, இதில் வந்து கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா அந்த மிளகு குழம்பு லைட்டாக வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஓகே. மிளகு வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்களா, இந்த கருவேப்பிலை தாராளமாக போட்டு அரைச்சிங்கன்னா லைட் க்ரீன் கலர் நல்லா இருக்கும். ஆமாம். சரி, இப்போ இதில் வரமிளகாலாம் போட மாட்டீங்களா? வரமிளகா போட மாட்டோம் சார். ஓகே. வரமிளகா போட்டு வறுக்கவே மாட்டோம், ஏன்னா மிளகுலேயே நிறைய காரம் இருக்கிறதுனால நம்ம வரமிளகா சேர்க்கறது. சரி, ஓகே. நான் அப்போ பச்சை கருவேப்பிலை போடலாமா? போட்டலாம் சார். நன்றி. நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். ஆமாம். ஓகே. இதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணுன்னு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. மிளகு வந்து நம்ம ரொம்ப வறுக்கக்கூடாது. மிளகு போட்டு சும்மா ஒரு 30 செகண்டு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி வறுக்கக்கூடாது? அதாவது மிளகு ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். மிளகுல லைட்டாக சிறுங்கசப்பு இருக்கும், ரொம்ப அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும். கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம். நான் நிறைய வாட்டி நான் சமையல் பண்ணும்போது, பர்டிகுலர் என்னோடய ரெசிப்பியில் நான் பண்ணும்போது பெப்பரை பேஸ் பண்ணி பண்ணுற குழம்புக்கும் இல்லை பெப்பரை பேஸ் பண்ணி பண்ணுற மசாலாவுக்கும் அந்த மிளகுத்தூளை போட்டு நீங்கள் குக் பண்ணால் லைட்டாக கசப்பு தன்மை வரும். நான் எப்படி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அந்த மிளகை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கடைசியாக மட்டும் போட்டு லைட்டாக ஒரு 30%. ஆமாம். வதக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம். சரி, ஓகே. எனக்கு ரெடியான காமிங்க. சரிங்களா? ஆமாம். போதுமா அது? போதும் சார். ஓகே. இப்போ பாருங்கள், நல்லா வந்துச்சு. தனியாகவும் அந்த துவரம் பருப்பு பொன்னரமாக வந்துச்சு, கருவேப்பிலையும் நல்லா முருகலாக வந்துச்சு, முருகலா பக்கம் ஈரம் இல்லாமல். ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். நம்ம ஒரு வாரம் 4 நாள் வச்சு சாப்பிட முடியும். கரெக்ட். இன்னொன்று அரைக்கும் போது வந்து சரியாக ஒரு அரைப்படாது. இப்போ வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தாங்க நல்லா அதிகமாக போடுறீங்க. ஆமாம் சார். ஓகே. இப்போ வந்து நம்ம தனியா துவரம் பருப்பு போட்டிருக்கோன்னா அதில் அப்படியே 3 மடங்கு அதிகமாக மிளகு. ஓகே. ஆமாம் சார். இது வந்து மிளகு குழம்பு வந்து நாங்கள் பிராமின்ஸ் கல்யாணத்தில் கட்டு சாத்தும் போது முக்கியமான மிளகு குழம்பு இது. அதை முடிச்சுட்டு தான் கட்டு சாதமே முடிப்பாங்க பிராமின்ஸில். ஏன் அப்படி? ஆமாம், அவங்க வந்து பத்திய குழம்பு இது. எல்லாம் 3 நாள் பிராமின்ஸ் வந்து 3 நாள் கல்யாணம், 3 நாள் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பாடு. அவங்க கடைசி நாள் சாப்பிட்டு இந்த மிளகு குழம்பு சாப்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் சாப்பிட்றதுனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால வெங்காயம் தக்காளி சேர்க்காததுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் கண்டிப்பாக வெங்காயம் சேர்க்காது, அது ஒரு காரணம். வெங்காயம் போட்டு சேர்க்க மாட்டாங்க. ஆமாம். ரைட். ஓகே. தக்காளியோட சேர்ப்பாங்க சம்டைமு. சரி, ஓகே தான். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் சார். சரி, ஓகே தான். அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். ஓகே. அரைக்கும் போது எப்படி நைஸாக அரைக்கிறீங்களா? அப்படி அதாவது ஒரு 80% ஆச்சுன்னு சார். லைட்டாக கொஞ்சம் மிளகு அந்த குறன்னு இருக்கணும். 80 90? 80 போதும். சரி, ஓகே. 90% அரைச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இதுவெல்லாம் வந்து மாவு மாதிரி ஆகிடும். துவரம் பருப்புலாம் போட்டிருக்கோம். சும்மா லைட்டாக ஒரு 80% அரைச்சிங்கன்னா குறன்னு இருந்ததுன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். அரைக்கும் போது தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்கலாமா இல்லை கம்மியாக ஊற்றி அரைக்கலாமா? தண்ணி வந்து மீடியம் வந்தால் அது நம்ம கெட்டி சட்னி பதத்துக்கு தான் இருக்கணும். சரி. அதாவது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட கொதி டைட்டாகிடும் உடனே. சரி, ஓகே. மசாலா ரெடி பண்ணால் அப்புறம் தாளிப்பு போட்டு குழம்பு ஃபினிஷ் பண்ணுறோம். ரைட்டா? குழம்பு தாளித்து தண்ணி புளியெல்லாம் மசாலா பொடியெல்லாம் போட்டு கொதித்து, அதாவது நம்ம ஒரு 3 பங்கு தண்ணி வைக்கிறோன்னா அது வந்து 1.5 பங்காக வரணும். ஓகே. அந்தளவுக்கு வந்தோடனே இந்த அரைவை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதுதான். சரி, ஓகே. டன். இப்போ நீங்கள் இதை அரைச்சி வச்சிருக்கோம். நல்லாவே நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே கொஞ்சம் குறன்னு ஆச்சு. ஆமாம், கையிலோட தொடும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த குறக்குற லைட்டாக நரம் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடும். இப்போ என்ன ஊற்றலாமா? ஆமாம், நல்லெண்ணெய். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பெரிய வெள்ளம் இல்லை, மெனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. கரெக்டாக செஞ்சோமா நல்லாயிருக்கும், ஈஸியாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான், ஆனால் கரெக்டாக செய்யணும். இன்னொன்று கம்மியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்கன்னா நான் சொல்கிறேன் தவறு இல்லை, இதில் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் எதுக்காகன்னா அந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆமாம் சார். இப்போ நம்ம நல்லெண்ணெய் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே விட போகிறோம். அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக மேலே இருந்ததுன்னு வச்சுக்க நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் நமக்கு இப்போ வந்து காஞ்ச மிளகா, கடுகு ஃபஸ்ட்டு போடுறது இல்லையா? வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டு கடுகு போட்டுருங்க. சரி, ஓகே. வெந்தயம் காஞ்ச மிளகா இந்தாங்க.
இப்போ போல் தாளிப்புக்கு அந்த வெந்தயத்தை போட்டுறோம். ஆமாம். இந்த வரமிளகா ஒன்லி தாளிப்பு மட்டும் தான். தாளிப்பு மட்டும் தான் சார். போதும், 4 போதுமா? 4 போதும் சார். சரி, ஓகே. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த குழம்பு வந்து எத்தனை பேர் சாப்பிட்லாம்? ஒரு 20-25 பேர் சாப்பிடலாம். இப்போ நம்ம சாம்பார் வந்து 2 கரண்டி சாம்பார் விட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சு, இது 1/2 கரண்டி விட்டால் போதும், அந்த அளவுக்கு வந்துடும். சரி, ஓகே. ஓகே, காஞ்ச கடுகு போட்டலாம். வெந்தயம், வரமிளகா, கடுகு. இதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு லைட்டாக பொரிஞ்சிட்டோன்னே துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன். ஆமாம். எதுக்காக துவரம்பருப்பு? அதாவது துவரம்பருப்பு கொஞ்சம் நம்ம இது மாதிரி இருக்கும். நம்ம வத்த குழம்புல வந்து கடலப்பருப்பு போடுவோம், துவரம்பருப்பு போடுவோம். அதேமாதிரி மிளகு குழம்புல நாங்கள் துவரம்பருப்பு போட்டு போடுவோம். வாசனையும் இருக்கும். நம்ம வந்து சாப்பிட சொல்ல அந்த பருப்பு நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி. ஸோ துவரம்பருப்பு சின்ன ஒரு கை அளவுக்கு அந்த தாளிப்பு ஒரு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் அளவுக்கு. கைனா இந்த கை இல்லை, சும்மா 4 விரல். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டலாம். இந்தாங்க, கருவேப்பிலை, பெருங்காயம். சரி, ஓகே. சும்மா தாளிப்புக்கு. ஆமாம். பெருங்காயம் இந்தாங்க. சும்மா சிட்டிக்கு போடுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் இருக்கும். புளி தண்ணி ஊற்றிலாம். அப்போ இப்போ புளி தண்ணி ஊற்றி இந்தாங்க. புளி தண்ணி நல்லா பழைய புளி நினைக்கிறேன், ரைட்டா? ஆமாம், பழைய புளியில் பண்ணிங்கன்னா வத்த குழம்பு நல்லா இருக்கும். ஓகே, நல்லா கருப்பாக இருக்கும் அந்த புளி. நீங்கள் தண்ணி வேணுமா? லைட்டாக தண்ணி போதுமா? போதும். நல்லா கருப்பாக இருக்கும். அந்த பழைய புளி தான் வந்து இனிப்பு தன்மை அதிகமாக கொடுக்காது, ரைட்டுங்களா? ஆமாம், இனிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். புது புளியில் வந்து இனிப்பு தன்மை கூட இருக்கும். பழைய புளியில் கலர் கொடுக்காது, டார்க்கான கலர் மட்டும்தான் வரும், லைட்டான கலர் கொடுக்காது. ஆனால் அந்த இனிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு, இந்த புளி குழம்பு, இந்த புளி சம்மந்தப்பட்ட வத்த குழம்பு, அதுக்கெல்லாம் வந்து பழைய புளி தான். ஆனால் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட கைப்பக்குவத்துக்கு. சில பேர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். சரிண்ணா, இதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் வெல்லம் போட்டு சரி கொதிக்க வச்சிடும். அதாவது நம்மகிட்ட இருக்க சக்தி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டோம். ஆமாம் சார். இந்தாங்க, ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள், ஆமாம், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். ஆனால் மல்லித்தூள் அதிகமாக போடுவோமா? அப்படி இல்லை, சரிசமமாக போடுவோம். ஏன்னா அதில் ஆல்ரெடி மல்லி போட்டிருக்கோம். ஆமாம். மசாலா வறுத்து அரைத்து போடுறதுலேயே வந்து வறுத்து அரைச்சி போடுறதுலேயே போட்டிருக்கோம். மிளகாத்தூள், இந்தாங்க மல்லித்தூள். ஓகே, இப்போ எல்லா மசாலா போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து உப்பு வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். சரி, ஓகே. நாங்கள் உப்பு எவ்வளோ தேவை போட்டுங்க. சரி, ஓகே. உப்பு போட்டாச்சு. வெல்லம் வந்து நம்ம வந்து அந்த அந்த புளிப்பு, காரம் அதுக்கெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் வெல்லம். ஆமாம், லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கணும். மிளகு காரம் இருக்குங்களா, அதுக்கு. சரி, ஓகே. விஷயம் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது வந்து நானும் வெல்லம் போடுறேன், நீங்களும் வெல்லம் போடுறதுக்கு போடாதீங்க. அந்த வெல்லம் எப்படி இருக்கணும், அதை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். வெல்லத்தோட டேஸ்ட் ஃபஸ்ட்டில் தெரியணுமா, லாஸ்ட்டில் தெரியணும்? லாஸ்ட்டில் தெரியணும். அதான் விஷயம் சொல்ல வரேன். அந்த ஃபஸ்ட்டு என்ன டேஸ்ட் இருக்கணும்? காரத்தன்மை. ரெண்டாவது புளிப்பு, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் தான் வெல்லம். புரிஞ்சுக்க. இதுதான் சில ப்ரிப்பரேஷனில் வந்து இனிப்பு தன்மை ஃபஸ்ட்டு தெரியும், சிலது புளிப்பு தன்மை ஃபஸ்ட்டு தெரியும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்கு வந்து ஒரு தன்மை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை, ரெண்டாவது புளிப்பு தன்மை, மூணாவது இனிப்பு தன்மை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டால் தான் அது சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் நான் நிறைய இடத்துல சொல்கிறது வந்து, இனிப்பு எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். இன்னொரு வாய் சாப்பிட்லாமா அப்படி சொல்லி நினைக்க வைக்கிறது தான் அந்த வெல்லம் ரோல் முக்கியமாக அங்கே யூஸ் ஆகுது. ரைட்டண்ணா? எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். கரெக்டு தான் சார். இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன். கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் ஒன்று போடுவீங்க, அதை தெரிஞ்சு சொல்கிறேன். எல்லாம் ஓகே, டன். இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வரும். சரி, நாங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுங்கண்ணே. கொதிச்சு வரட்டும். நல்லா எந்த டைமில் உங்களுக்கு அந்த அரவையை மிக்ஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, டன். கொதிச்சது போதுமா? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மேலே கொதிச்சது போதுமா? ஓகே. அந்த தண்ணி ஊற்றும் போது இப்பயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்க. நம்ம சொன்னதில் பாதியெல்லாம் குறைஞ்சி வந்துருக்கு. ஓகே. இப்போ நம்ம அதை ஊற்றினோன்னா இன்னும் திக்காகிடும். சரி, ஓகே. நல்லா கொதிச்சிருக்கேன். அந்த புளி காரம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு தான் அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம். அந்த பச்சை வாசனை பச்சை வாசனை போட்டு இப்போ வந்து நம்ம அரவை அரைச்ச மசாலா அதில் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்தாங்க.
இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வச்சுருக்கோம்ல, ஆமாம் சார். இந்த மசாலாவை இப்போ அதில் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணுமா இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா? அதை ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ண போதும். அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும், மீடியமாக வச்சு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கோம். அதனால் இப்போ இது போட்ட பிறகு மீடியமான ஸ்டீம் வச்சு அப்படியே கிண்டிக்கினே இருக்கும். சரி, கொதிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ இந்த கொதிக்கிற தன்மை வரும்னு சொல்லுவீங்க 2-3 நிமிஷத்தில். ஆமாம் சார். அந்த ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம் சார். சரி, இந்த கிரேவி எப்படி தொக்கு மாதிரி இருக்குமா இல்லை தண்ணியாக தான் இருக்குமா, எப்படி இருக்கும்? இல்லை, லைட்டாக தொக்கு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்குது, லைட்டாக தொக்கு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பருப்பு தனியா மிளகுலாம் அரைச்சதுனால கொஞ்சம் திக்காக தான் ஆகும். குழம்பு மாதிரி இருக்காது, நம்ம ஊற்றுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சரி, ஓகே. அப்போ இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டியது தான், வேறு எதுவும் போட வேண்டியது? வேறு எதுவும் போட வேண்டியது. அப்போ திருப்பி லாஸ்ட்டாக ஆஃப் பண்ண சொல்ல நல்லெண்ணெய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சரி, எனக்கு அப்போ கொதிக்க விட்டு திருப்பியும் சாமிங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு கொதிக்க விடுறோம், அது சுண்டுது, திருப்பி இந்த மசாலா போடுறோம், சுண்டுது, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா சார், கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம பருப்புலாம் வறுத்து அரைச்சிருக்குங்களா, அதனால் கெட்டியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பருப்பை அரைச்சி ஊற்ற சொல்ல மீடியம் ஸ்பீடில் வச்சு நம்ம கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப ஸ்டீம் வச்சிங்கன்னா டக்குன்னு அடி உட்காந்துட டக்குன்னு திக்காயிட்ட மாதிரி. அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வந்து அந்த கெட்டி ஆக ஆக சீக்கிரமாக அப்படியே கீழே ஒட்ட ஆரம்பிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்தாங்க நல்லெண்ணெய். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பிடும்போது, குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சார். ஃபீல் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட சொல்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா நெய் விட்டுலாம் ஒரு ஸ்பூன். ஓகே. நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஓரளவு காரம் கம்மியாகிடும். ஆமாம். சரி. இந்த மிளகு குழம்பு, சுக்கு குழம்பு, இந்த மருந்து குழம்பு, அதெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு வந்து வயிறு வந்து இதமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். பிராமின் வீட்டு சைடில் மேரேஜ் முடிக்கும் போது தண்ணி இது வந்து முக்கியமாக மருந்து குழம்பு மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எத்தனை நாள் குழம்பு? எத்தனை நாள்? 3வது நாள். 3வது நாள். ஆமாம். குழந்தைங்க நல்லா, அதாவது நல்லா சாப்பிட்ருப்பாங்க, இனிப்பு அது இது நல்லா சாப்பிட்ருப்பாங்க. அப்போது அந்த டைமில் நம்ம உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து கடைசி நல்லா சாப்பிட்றாங்க. டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம். கொடுங்க. இலையில் எத்தனை வச்சுருக்கீங்க? பிடிச்சிட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல விடுங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். ஓகே, டன். காரம் நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த குழம்ப வெறும் குழம்பா சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை தெரியுது. அந்த குழம்புல அந்த நல்லெண்ணெய் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது அந்த வாசம் வந்து வேறு ஸ்டைல் காட்டுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காரத்தனமும் கம்மியாக தெரியுது. வெரி குட். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா அரைச்சி போடணும்னு சொல்லுறது பார்த்தீங்களா, குறை பக்குவம். ரொம்ப நைஸாக அரைச்சி போட்டுறாதீங்க. நைஸாக அரைச்சி போட்டோன்னா மலமலன்னு ஆகிடும். அந்த குழம்பு பல்ல படும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு இதெல்லாமே குறை தன்மையோடு சாப்பிட்றது நல்லா இருக்கு. ஆமாம். அந்த கலரே பாருங்கள், லைட்டு க்ரீன் கலர் சொன்னாங்க, அது அப்படியே இருக்குது பாருங்கள், பிளாக் அண்ட் க்ரீன். வெரி குட் ரெசிபி. அதாவது உணவே மருந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை எந்த டைம் எடுத்தால் நல்லது. அதே டைமில் டெய்லி எடுத்தால் நல்லதா அப்படின்னா என்ன சஜஷன் கேட்டிங்கன்னா இல்லை, சரிங்களா? கண்டிப்பாக. வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் 2 நாள், இல்லை மாதத்தில் ஒரு 6 நாள் 10 நாள் அப்படி எடுத்தால் நல்லது. ஏன்னா ஒரே ப்ரிப்ரேஷனை நம்ம நாக்குக்கு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தால் அதனால் நம்ம நாக்குக்கு வந்து மருத்துவ பணம் ஆகிடும். ஆமாம். உண்மையா இல்லையா? நல்லெண்ணெய் சாப்பிடும்போது ஆயில். ஆமாம். வெரி குட். அதுதான் சாப்பிட சொல்ல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடணும்னு சொல்லுங்கள். சுடுசோரில் சாப்பிடுங்க. சுடுசோரில் இந்த குழம்பும் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட். நல்ல வேக வச்ச சோறாக இருக்கணும், முக்கியமான விஷயம். ஆமாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணினா நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க. தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. எங்கள் சார் பேர் குப்புசாமி, அச்சு கேட்ரிங், 7904184488. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஏதாவது உங்கள் வீட்டில் விசேஷம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்ல முறையில் செஞ்சு தரோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பர்.
நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல சைவ சாப்பாடு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பலகாரம் மெயின். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அதிரசம் வந்து நீங்கள் சீரக சம்பாரிச்சு இன்னொன்று கூட வந்து இது போட்டிங்களே, என்ன ஸ்பைசஸ்? ஜாதிக்காலாம் போட்டு நான் எங்கேயும் பார்த்ததில்ல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இவங்களோட கை பக்குவத்தில் பண்ணுற ப்ரிப்பரேஷனும் ஒரு தனி பக்கம். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care, thank you, bye.